டயட் இல்லாமல் சர்க்கரையை குறைப்பது எப்படி? சர்க்கரை அதிகமாகிறதுக்கு உணவு முறைதான் காரணமா அல்லது வேறு காரணங்கள் இருக்கிறதா? நம்ம சாப்பிட்ற உணவுல மாற்றம் பண்ணிட்டா சர்க்கரை குறைஞ்சிருமா? சர்க்கரை மக்கள் வாழும் முறையிலையும் மாற்றம் பண்ணணும். அது என்ன மாதிரி மாற்றம்? சோறு சாப்பிட்டாலும் சர்க்கரையை குறைக்க முடியும். இதை பத்தி தான் இந்த வீடியோல விரிவா பேச போறோம். நான் டாக்டர் மணிவண்ணன், ஸ்ரீ பார்வதி சர்க்கரை நோய் மருத்துவமனை, காரைக்குடி. இது சர்க்கரை மக்களுக்கு முக்கியமான வீடியோ, அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. Facebookல பார்க்கறவங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. நம்ம சேனல்ல இருக்கிற ஜாயின் பட்டனை அழுத்தி பங்களிப்பை வழங்கிய அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி. ஒரு 49 வயசுக்காரரு, அரசு அலுவலகத்தில் வேலை. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி எங்கள் மருத்துவமனைக்கு வந்தார். சார், எனக்கு 3 வருஷமா சர்க்கரை இருக்கு. எனக்கு வேலைப்பளு அதிகம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறேன். சர்க்கரையோட அளவும் அதிகமா இருக்கு. காலில் எரிச்சலும் அதிகமா இருக்கு. அரசு அலுவலகத்தில் இருக்கிறதுனால அடிக்கடி கேம்ப் போக வேண்டி இருக்கு. இதனால சாப்பாடை கட்டுப்படுத்த முடியல. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எனக்கு சர்க்கரை குறையணும், காலெரிச்சலும் குறையணும் சார் அப்படின்னு சொன்னார். நான் அவர்கிட்ட சொன்னேன், உங்களால முழுசா டயட்டை ஃபாலோ பண்ண முடியல, அதனால உணவு முறைகள்ல சில மாற்றங்கள் பண்ணுங்க. முறையா மாத்திரை சாப்பிடுங்க. உங்க வீட்டிலேயே ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவை சுகர் பார்த்துக்கோங்க. அதுக்காக சுகர் பார்க்குற குளுக்கோமீட்டர் ஒன்று வாங்கிக்கிறங்க அப்படின்னு அவருக்கு அட்வைஸ் பண்ணி மாத்திரையெல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பிச்சு வச்சேன். சர்க்கரை மக்கள் என்ன சாப்பிடலாம், என்ன சாப்பிடக்கூடாது, எவ்வளவு சாப்பிடலாம், சர்க்கரையினால் வரும் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத பத்தி என்னுடைய 35 வருஷ அனுபவத்தை தொகுத்து நோய்களின் தாய் அப்படின்ற தமிழ் புத்தகம் எழுதியிருக்கிறேன். இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும்னா இந்த டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணியோ அல்லது புக் வேணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் போட்டோ கொரியர் மூலம் இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். நான் சொன்னதெல்லாம் அவர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. கால் எரிச்சல் அதிகமா இருந்ததுனால அவர் ப்ராப்பரா எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. 3 மாசம் கழிச்சு அவரை வர சொன்னேன். முதல்ல வர்றப்ப அவருடைய HbA1c 11.4 இருந்தது. அந்த ரிப்போர்ட்டை காட்டுறேன், நீங்களே பார்க்கலாம். 3 மாசம் கழிச்சு வர்றப்ப 9.6 இருந்தது. 15 நாளைக்கு ஒரு முறை அவர் சர்க்கரையை பார்த்து எழுத சொன்னேன், அதையும் கொண்டு வந்தார். அந்த ரிப்போர்ட்லையும் சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருந்தது. மாத்திரைகள்ல மாற்றம் பண்ணி மறுபடியும் 3 மாசம் கழிச்சு வர சொன்னேன். 3 மாசம் கழிச்சு வர்றப்ப அவருடைய HbA1c 7.9. இப்ப அவருக்கு கால் எரிச்சலே இல்லை. 6 மாசத்துல இவருடைய சர்க்கரையோட அளவு நல்லா குறைஞ்சிருந்தது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இத்தனைக்கும் அவர் முறையா டயட் ஃபாலோ பண்ணல. எனக்கு டயட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றதையும் அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. அப்ப டயட் ஃபாலோ பண்ணாமலே எப்படி சர்க்கரை குறைஞ்சிச்சு? அதைத்தான் இந்த வீடியோட ஒவ்வொன்றா சொல்ல போறேன். நீங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுடைய சர்க்கரையோட அளவும் குறையும். முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கோங்க, சர்க்கரையோட அளவு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு சாப்பாடு மட்டும் காரணம் அல்ல, உங்க உடம்புல இன்சுலின் எதிர்ப்பு தன்மையும் ஒரு காரணமா இருக்கும். இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்னா என்ன? இதை பத்தி விரிவா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கிறேன். படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்க தாராளமா படிச்சு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்ற ஒவ்வொரு விஷயமும் மருத்துவ அறிவியலை அடிப்படையாக கொண்டது. அறிவியலுக்கு புறம்பா எந்த செய்தியும் நான் சொல்லல. நீங்க கடைசியா எப்ப சர்க்கரை பார்த்தீங்க, சர்க்கரையோட அளவு என்ன, என்ன மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அரசு ஊழியருக்கு என்னென்ன மாற்றங்கள் செஞ்சோம்? அதுல முதல் மாற்றம், அவர் வாக்கிங் போக டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. காலை உணவுக்கு பின்னாடியும் இரவு உணவுக்கு பின்னாடியும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் வாக்கிங் போங்க அப்படின்னு சொன்னோம். 15 நிமிஷம் வாக்கிங் போறதுனால நம்ம ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை உடம்போட சதை பகுதிக்கு போகும். இதனால் நம்ம ரத்த சர்க்கரையோட அளவு 20-30% குறையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. ரெண்டாவது மாற்றம், இரவு சாப்பாட்டை கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிடுங்கன்னு சொன்னோம். முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டா ஒரு 6 மணியை போல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு போன் பார்த்துட்டு இரவு 10 அல்லது 11 மணிக்கு தான் நைட் சாப்பாடை சாப்பிடுவாரு. இப்போ அவருக்கு நாங்கள் என்ன சொன்னோம்னா 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நைட் சாப்பாட்டை முடிச்சிருங்கன்னு சொன்னோம். நைட்டு 8 மணிக்குள்ள சாப்பாடை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து காலையில் 7 மணிக்கு தான் நம்ம காஃபி சாப்பிடுவோம். இப்போ 10 மணி நேரம் எதுவும் சாப்பிட்றது இல்லை. இதுவும் ஒரு வகையான இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான். இந்த ஃபாஸ்டிங்னால இன்சுலினுடைய சென்சிட்டிவிட்டி கூடும். மூன்றாவது மாற்றம், தூக்கம். முன்னாடியெல்லாம் 10-11 மணிக்கு சாப்பிடுவார், காலையில் ஒரு 6 மணிக்கு எந்திரிப்பார். அப்போ குறைவான அளவில் தான் அவருக்கு தூக்கம் இருந்தது. அதை மாற்றணும். இப்போ 8 மணிக்கு சாப்பிட்றார், 10 மணிக்கு படுத்துருவார், காலையில் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறார். ஏறக்குறைய 8 மணி நேர தூக்கம். தூக்கம் பத்தாதனால உடம்புக்கு போதுமான ஓய்வு கிடைக்காது. இதனால சர்க்கரையோட அளவு கூடும். இப்போ அவருக்கு 8 மணி நேர தூக்கம், அதனால உடம்புக்கு நல்ல ஓய்வு கிடைக்குது, சர்க்கரையோட அளவும் குறையுது. நாலாவது மாற்றம், ஸ்ட்ரெஸ். அவரு அரசாங்க வேலையில ரொம்ப டென்ஷன் இருக்கு அப்படின்னு சொன்னார். வீட்டிலையும்
இல்லை எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார். அவருடைய டென்ஷனை குறைக்கிறதுக்கு யோகாசனம், மூச்சு பயிற்சி இந்த மாதிரி எடுக்க சொன்னோம். இந்த அதிகமான டென்ஷன்னால உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஹார்மோன் அதிகரிக்கும். இதனால சர்க்கரையோட அளவு கூடும். இப்போ யோகாசனம் பண்ணனால அவருடைய மன அழுத்தம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. 5வது மாற்றம், சாப்பிட்ற முறையை மாற்ற சொன்னோம். இதுதான் மிகப்பெரிய மாற்றம். முன்னாடி என்ன செய்வாரு, ரைஸை நிறைய வச்சுக்கிடுவாரு, தொட்டுக்க காய்கறிகளும் வச்சுக்கிடுவார். இப்போ அவர்கிட்ட நாங்கள் சொன்னது, முதல்ல நிறைய காய்கறிகள் சாப்பிடுங்க, அதுக்கடுத்து பயிறு சாப்பிடுங்க, கடைசியில் ரைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம். இந்த முறையில் சாப்பிட்றப்ப சர்க்கரையோட அளவு 30-40% குறையும் அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. சர்க்கரையை குறைக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு மட்டும் பத்தாது. நம்ம வாழும் முறைகள்லையும் சின்ன சின்ன மாற்றங்கள் அவசியம் செய்யணும். இந்த மாற்றங்களை நீங்களும் செஞ்சீங்கன்னா சர்க்கரையை கட்டுப்படுத்தலாம். அதற்கு அக்கறை காட்டினால் சர்க்கரை குறையும். உடம்ப பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பதிவோட முதல் கமெண்ட்ல சுகர் உள்ளவர்கள் அசைவம் சாப்பிடலாமா அப்படின்ற வீடியோவும் இருக்கு. அதையும் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.